வணக்கம் நேயர்களே, நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரேஸ்கோர்ஸ் ரகுநாத் ஐயா அவர்களை சந்திக்க போறோம். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு பிலிம் டைரக்டர், பிலிம் ப்ரொடியூசர். இவர் சிறுவாணி அப்படிங்கிற ஒரு பிலிமை இப்ப தயாரிச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பத்தின விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. என்னுடைய நேம் ரேஸ்கோர்ஸ் ரகுநாத். நான் வந்து கோயம்புத்தூர்காரன். சரிங்களா. சிறுவாணிங்கிற ஒரு படத்துடைய ப்ரொடியூசர், டைரக்டர். இந்த படம் வந்து விரைவில் வரப்போகுது. இந்த படத்தை பொறுத்தளவு கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சது. நம்ம ஊர் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம ஊர் பற்றோட கோயம்புத்தூர்ல வந்து ஆரம்பிச்சது. பச்சிராஜா ஸ்டுடியோவில் பட பூஜை எல்லாம் போட்டோம். அங்கே வந்து மலைக்கல்லன் அப்படின்னு அந்த காலத்தில் ஃபேமஸான படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. மலைக்கல்லன், மர்மயோகி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படங்கள், வேற இதர மொழி படங்கள் நிறைய வந்து எடுத்திருக்காங்க. அங்கதான் வந்து பட பூஜை போட்டோம். அங்க பட பூஜை போட்டது பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டா நம்ம கோயம்புத்தூர் அப்படிங்கும்போது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வந்து 50 வருஷத்துக்கு பிறகு அங்க வந்து படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. படம் வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சது. ஓகே, நீங்க வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ கோயம்புத்தூரோட அருமை பெருமைகள் எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபர் வந்து முன்னாடி இருக்காங்க அப்படின்னு நினைக்க போகும்போது அவர்கிட்ட இன்னும் டீட்டெயில்டா கோயம்புத்தூர் பத்தின விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. சோ கோயம்புத்தூருக்கு போய் உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சார். ஃபேமிலி பத்தி எனக்கு சன், டாக்டர், சரிங்க, ஒய்ஃப் எம்ப்ளாயி, வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப். உங்களுக்கு எப்படி கலைத்துறையின் மீது இவ்வளவு ஒரு ஆர்வம்? அதுவும் நீங்க ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அப்படின்னு சொல்ல போகும்போது டக்குன்னு வந்து நிறைய பேர் வந்து டைரக்ஷனா ஒரு பாட்டு இருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஒரு பாட்டு இருக்கும். அண்ட் ப்ரொடியூசர் கம் டைரக்டரா நீங்க உங்க கலை பயணத்தை தொடங்குவதற்கான காரணம், அதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. காரணம் இது பார்த்தீங்கன்னா கலைங்கிறது ஒரு ஈடுபாடு. இது ஆரம்பிச்சது ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல்லு மாதிரி கலை. அது உள்ளேயே இருந்துட்டே இருந்திருக்கு, ரொம்ப நாளா இருந்திருக்கு. அது அப்படியே படிப்படியா வர காரணமா இருந்ததுன்னு சொல்ல போனா என்னுடைய குரு ஆர்பி விஸ்வம். அவர் வந்து டைரக்டர், அதே மாதிரி நல்ல ஸ்கிரீன் பிளேயர், நல்ல குரு எனக்கு. அவர் தான் வந்து கலை மேல ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். அவர் வந்து நிறைய படங்களுக்கு வந்து கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. வில்லன் நடிகர் கூட. அவர் சமீபத்தில் இறந்துட்டார். அவரு தான் நமக்கு சினிமாவுக்கு குரு. நல்ல விஷயம். அவர் வந்து சின்னப்ப தேவர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அதிக படங்கள் எடுத்தவர் அவர். அவருடைய அண்ணன் பையன் அவர் தான் வந்து ஆர்பி விஸ்வம். அதனால அந்த தேவர் பற்றிய படங்கள், அவர் பண்ண சினிமாக்கள், இதை பற்றியெல்லாம் அடிக்கடி விவாதிக்கும் போது சரி இது நம்மளும் படம் பண்ணணுங்கிறன்னு உடனே வரல. அதை ஆர்வமாக பார்த்துட்டு பிடிச்சிட்டேன் தவிர அவர் நீங்கள் பண்ணுங்க, இது கவனிங்க, உன்னிப்பாக கவனிங்க, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னா நான் அப்போ நம்பலை. அது அப்படியே படிப்படியா நீங்க வந்து கொஞ்சம் இருந்திருக்கேன். அப்புறம் அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. அப்ப நீங்க ஃபுல் வந்து சார் கிட்ட மட்டுமே ஆர்பி செல்வன் கரெக்ட்டுங்களா? ஆர்பி விஸ்வம் அவர்கிட்டயே நீங்க வந்து ஃபுல்லா அசிஸ்டன்ட் மாதிரி நீங்க வந்து ஒர்க் பண்ணி டைரக்டரா ஒர்க் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசரா நீங்க வந்து வந்திருக்கீங்க. ஒர்க் பண்ணங்கிறத விட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் படிப்படியா இது பண்ணும்போது ஆக்சுவலா நான் ஒரு ப்ரொடியூசரா தான் வரணும்னு நினைச்சேன். நான் ஆக்டிங்கோ அல்லது வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணுமோ டைலாக் பண்ணுமோ அப்படின்லாம் நினைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஒரு ப்ரொடியூசராக போனேன், இங்கே சென்னைக்கு போனேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. என் கூட எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக இருப்பாங்க. அதை நாங்கள் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ரகுநாத் நீங்கள் கூட படம் பண்ணலாமே அப்படின்னு. படம் பண்ணாங்கிற ஒரு பெரிய விஷயம் உடனே முடியாதுல்ல அப்படின்னா, இல்லை நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி, அது அப்படியே படிப்படியாக டெவலப் ஆகி சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போனோன்னே சரி படம் பண்ணலான்னு போகும்போது சரி இது பெரிய ப்ராஜெக்ட் ஆச்சு, எப்படி பண்ணுறது என்ன பார்க்கணும். சரி ஒரு 3 crores எய்ம் பண்ணேன், 3 crores பண்ணலாம் அப்படின்னு. பட் படம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. பட் உள்ளே போனோடனே இன்னொரு நண்பர் ஒருத்தரை வந்து டைரக்ட் பண்ணலாம் நினைக்கும் போது அது சூட்டபிளாக வரல. அப்போ ஆல்ரெடி வந்து நான் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். அன்னைக்கு ஏற்பட்ட அனுபவம், திரைக்கதை,
வசனம், டைரக்ஷன், எல்லாமே தயாரிப்பு, இப்படி வேலை சுமைகள் அதிகமாயிடுச்சு. படிப்படியா ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் ஆனோடனே நமக்கு இது ரொம்ப சிரமமாக இருந்தது ஆரம்பத்தில். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தங்காட்டிக்கு, ஃபிலிம் ஸ்டூடெண்டாக இருந்தங்காட்டிக்கு பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். கண்டிப்பா என்னோட வீட்டுல கண்டிப்பா ஏதாவது எதிர்ப்புகள் இருந்திருக்கும் இல்லைங்களா? கலைத்துறையில போற எதுக்கு போயிட்டு அந்த ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து ஆப்ளிகேஷன் ஏதாவது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அப்படி ஆரம்பத்தில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சினிமாங்கிறது உங்களுக்கு ரொம்ப இதாச்சா, நீங்கள் சென்னையே போயிருவீங்களோ, அங்கேயே செட்டில் ஆயிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் தான் இருந்த ஒழிய, பட் நம்ம எடுத்த காரியத்தை கரெக்டாக பண்ணுவாங்கிற வீட்டில் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. அதனால அது நல்லபடியாக வந்திருக்கு. அவங்களுக்கும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம்லாம் பார்த்தாங்க, ப்ரீவியூலாம் பார்த்தாங்க. சென்னையில் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து தேட்டரில் போட்டு காமிச்சேன் படம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 80 பேர் உட்கார்ற இடத்துல 120 பேருக்கு மேல வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 40 பேர் நின்று பார்த்தாங்க. நானும் கடைசியால தான் நின்று பார்த்தேன். இந்த படத்துக்கு சம்பந்தப்படாத மாதிரி தான் நின்று பார்த்தேன். எல்லாருடைய எண்ணங்கள், என்ன ஓட்டங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எல்லாருமே படம் நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இன்டர்வலுக்கு பிறகு கொஞ்சம் பேர் குறைஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். மறுபடியும் 10 பேர் கூடிட்டாங்க. படம் பார்த்துட்டு போகும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, இது முதல் படம் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாங்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி பொங்கிட TSR மூன்றடி ரோட், கோவை. காற்று சிம்மாசனம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை காற்று சிம்மாசனம். சென்னைக்கு அன்னைக்கு நினைவுக்கு போகணும், அங்க போனா எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இது போறதுக்கு எனக்கு 150 ரூபாய் இல்ல. இது மக்கள் சிம்மாசனம். ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தா அது நமக்கு பிரச்சனையா தான் விளங்கும். ஆனா இப்போ மற்றவங்க எல்லாம் செய்யறாங்க, நான் செய்ய முடியாதுன்னு நான் யோசிச்சா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. காற்று சிம்மாசனம், காற்று சிம்மாசனம், காற்று சிம்மாசனம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்கும் சரி, லோ ஹிப் வந்து இப்ப ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு துப்புறது, எனக்கு தள்ளிட்டாக வச்சு அவனுக்கு தள்ளிட்டாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சரை பயங்கரமா அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அவங்க அடிவாங்கன்னு கண்டிப்பா அழுது அவரோட தாய்மொழியில தான் திரும்பி வரணும். ஆங்கிலம் படித்தா வெளியே போனா சர்வை பண்ணிக்கலாம். தமிழ் மொழி மீது அவங்க கொண்டிருக்கிற அக்கறை வந்து குறைஞ்சுக்கிட்டு தான் வருது. இதுவே நல்ல தலைவர்கள் நல்ல கருத்துக்களோடு வரும்போது அப்படியே அந்த தமிழ்ல நம்ம தொடர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். நேற்று சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை காற்று சிம்மாசனம். சாங்க பத்தி சொல்ல போகும்போது இந்த படத்தோட லிரிக்ஸ் யார் எழுதியிருக்காங்க சார்? லிரிக் ரைட்டர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை, ரவிசங்கர், விவேகா, 3 பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நானே ஒரு சாங் கூட பண்ணியிருக்கேன். ஏன் பண்ணேன்னா கோயம்புத்தூர் பஸ், கோயம்புத்தூரை ஒட்டின மாதிரி ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வித்தியாசமா எனக்கு ஒரு சில வரிகள் கிடைச்சது. நாம் பிறந்தது காந்திபுரம், தலை நிறைய கனகாம்பரம், ஆசைப்பட்டது ஆரஸ்புரம், வாழ்ந்துகிட்டது செல்லபுரம், பாக்குறா ஓர கண்ணால் என்ன பாக்குறா, தாக்குறா கண்ணால் அம்ப விட்டு தாக்குறா, கோட்டை மேடு கூட தாண்டி துரத்துனேன், ஆத்து பாலம் தாண்டி எவ்வளவு மடக்கினேன் அப்படிங்கிற வேர்டெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல என்னென்ன ஏரியா இருக்கோ எல்லா மேக்சிமம் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம சினிமால கோயம்புத்தூர் அதிகமா யாரும் கொண்டு வரல, நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் கோயம்புத்தூர்காரன் அப்படிங்கிறனால. நல்ல விஷயம், பெருமையான விஷயம். ஏன்னா உங்க படத்தோட டைட்டிலே வந்து சிறுவாணி அப்படின்னு வந்து நீங்க வச்சதின் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காரணம் வந்து நான் நிறைய பேரெல்லாம் எழுதி பார்த்தோமா, நிறைய டைட்டிலுக்கே எனக்கு வரிகள் கிடைக்கல. நிறைய பாடல் வரிகள் அது எல்லாம் எழுதி பார்த்தேன். பார்க்கும்போது கடைசியில் எனக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து நான் காமிச்சேன், இந்த பேர்லாம் சூட்டபிளாக வருதா அப்படின்னு சொல்லி காமிச்சேன்.
அதில் இன்னமும் திருப்தி ஏற்படல. அப்புறம் நான் வழக்கமாக கோயம்புத்தூர்ல அங்கே விஜயா பதிப்பகம்னு ஒன்று இருக்கு. அங்கே புக்ஸ் வந்து நான் அடிக்கடி வாங்க போவேன். அடிக்கடி பார்க்க போகும்போது அங்கே சிறுவாணி அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு புக்கு பார்த்தேன். அதுவும் பார்த்தா கோவை அப்படின்னு ஒரு புக்கு, கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு புக்கு பார்த்தேன். அது ரெண்டையும் வாங்கி கொண்டு டேபிளில் போட்டு வச்சிருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது சிறுவாணிங்கிற பேர் நல்லா இருக்கே அப்படின்னு பல முறை சொல்லும்போது சரியா இந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு வச்சேன். சிறுவாணி நம்ம கோவைக்கு சம்மந்தப்பட்டது, சிறுவாணி நம்ம உயிர் நாடி, ஆனால் அந்த பேர் வச்சேன். ரொம்ப நல்ல விஷயம். கோயம்புத்தூர் வந்து ஃபேமஸ் ஃபார் வந்து பாத்தீங்கன்னா சிறுவாணி வாட்டர் தான். அந்த சிறுவாணி தண்ணீருக்கு எப்படி ஃபேமஸ், அதே மாதிரி உங்க படமும் வந்து தித்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் விஷயம் வந்து உங்களுக்காக நாங்க கொடுக்குறோம். உங்களுடைய ஆர்வம் கண்டிப்பா ஜெயிக்கட்டும். நிச்சயமா. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதிக நாட்கள் வந்து அந்தமான்ல வந்து ஷூட் பண்ணதா வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அந்தமான்ல ஷூட் பண்ணதுக்கான காரணங்கள், அதிக நாட்கள் போனதுக்கான காரணம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல எடுக்கலாம் எல்லாமே பிளான் பண்ணும்போது ஒரு சாங் ஒரு டிஃப்ரெண்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடரும் போது சரி போகாத இடம் எங்காவது போகலாங்கும்போது அந்தமான் போகலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்து, அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் கேட்டேன். நான் அந்தமான் போய் ஷூட் பண்ணலாமான்னு. சார் ரொம்ப செலவாகும் சார், இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகணும், சாத்தியப்படுமா சார்? நான் ஏன் சாத்தியப்படாது, போகலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இங்கேருந்து அந்தமான் போனோம். அந்தமான் போய் அங்கே வந்து அந்தமான்ல உங்களுக்கு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஜெயில். இந்த செல்லுலார் ஜெயிலில் வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி சிறைச்சாலை அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த இடத்துல யாருக்குமே ஷூட்டிங் வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் நான் அங்கே சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் ஆடும்போது அதில் யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூரில் எப்போவோ இருந்திருக்காங்க, அவங்க வந்து கோயம்புத்தூர்காரன்னு சொன்னோன்னா சப்போர்ட் பண்ணாங்க. நான் எல்லா பக்கம் எடுத்தாலுமே அந்த செல்லார் ஜெயில் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக பர்மிஷன் கேட்டேன், பர்மிஷன் கொடுத்தாங்க. அங்கெல்லாம் ஷூட் பண்ணால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் நிறைய ஐலாண்ட்ஸ் எல்லாம் போனேன். வண்டூர் ஐலாண்ட், ரோஸ் ஐலாண்ட், சிட்டியா டாப்பு, அப்புறம் வைபர் ஐலாண்ட், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் எடுத்தோம். இது எல்லாமே உங்களுக்கு ஷிப்பில் போய் ஏர்லி மார்னிங் 7 o'clock போனோம்னா அங்கே போய் 8:30, 9 ஆகிடும் ஷூட் பண்ணுவோம். ஒரு 4:30, 5 போது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருட்டு ஆரம்பமாயிடும். அதுக்குள்ள ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஷிப்பில் வரணும். இதில் என்ன ஒரு புதிய அனுபவம்னு சொல்ல கேட்டிங்கன்னா, யாரு கண்ணிலையுமே படாத சில இடங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அது வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. எங்கே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த அந்தமான் செலக்ட் பண்ணதும் சரி, அந்தமானில் ஷூட் பண்ணி நல்லா வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். இந்த படத்துலயே வந்து உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நினைவுகளாக இருந்தாலும் சரி, அதை எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. மறக்க முடியாத அனுபவம் சொல்ல போனா, மறக்க முடியாத அனுபவங்கள் சிரமங்கள்னா உங்களுக்கு தெரியும். என்னுடைய முதல் படம் பண்ணும்போது நிறைய ஒத்துழைப்புகள் இருக்காது. ஆனால் நமக்கு திறமையும் தன்னம்பிக்கையும் இருக்கிறதுனால இதுல எல்லாம் தாண்டி வர்றதுக்கு ஒரு தைரியம் இருந்தது. அது மாதிரியே வந்தோம். படிப்படியாக தான் பண்ணோம். இந்த படம் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஷெட்யூல்ல பண்ணல. முதல் எடுத்தோம்னா கோயம்புத்தூர்ல ஒரு 15 நாள், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்தமான் போய் அந்தமான்ல ஒரு 15 நாள், அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் சிறுவாணி ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த சிறுவாணி ஃபாரஸ்ட் ஏரியா வந்து எல்லாருக்கும் பர்மிஷன் கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் சிரமப்பட்டு எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. ஷூட் பண்ணும்போது ஏற்பட்ட அனுபவங்கள் ரொம்ப இது. சாயந்தரம் 5 மணி 5:30 மணி ஆச்சுன்னா யானைகள் வர ஆரம்பிச்சோன்னா நம்ம வந்து இடைஞ்சலாயிரும். அப்போ நாங்கள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பண்ணலாம்னு பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அதுக்கடையில் ஊருக்காரெல்லாம் வருவாங்க. ஊருக்காரங்க அந்த ஆதிவாசி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வரும்போதே பையில ராக்கெட் வாங்கி வச்சுட்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னா, யானைகள் அடிக்கடி வரும்போது இந்த ராக்கெட் வச்சா போயிடும் அப்படிம்பாங்க. புதைகுழி மேட்டர் பண்ணும்போது சில சிரமங்கள்லாம் ஏற்பட்டது. சிரமங்கள்ல உண்மையாவே ஹீரோயின் அந்த புதைகுழிக்குள்ள போய் மாட்டிட்டாங்க. அப்புறம் நாங்களாம் வந்து காப்பாற்றணும். உண்மையாலதான் நடந்து அதை வந்து அவங்களெல்லாம் காப்பாற்றணும். அதெல்லாம் பண்ணோம். அங்க பண்ணும்போது அட்டைப்பூச்சிம்பாங்க. அட்டைப்பூச்சி வந்து கையில ஒட்டுச்சுன்னா
இதாக பிளட் சர்க்குலேஷன் ஆகாது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு 2-3 அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது. படம் வந்து அதுக்கு பிறகு சென்னை போயிட்டோம். சென்னை போய் அங்கே சில ஷார்ட்ல மேட்சிங்லாம் சில இதெல்லாம் பண்ண வேண்டியதாச்சு. ஸ்டண்ட் எல்லாம் எடுத்தோம். ஸ்டண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம், படத்தில் 15 நிமிஷம் வர்ற மாதிரி ஸ்டண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். டோட்டலி படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே. மகிழ்ச்சி கொண்டிட கோவை. இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளர்த்திடும் மேல பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, குளிரும் பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. சரி, இந்த சினிமா துறைக்குள்ள வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கோயம்புத்தூர்ல படித்தேன். தேவாங்க ஸ்கூல்ல இங்கே தான் படித்தேன். ஆக்சுவலாக வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸில் இருக்கிறதுனால இங்கே நிறைய விஐபிஸ் எல்லாம் தொடர்பு எனக்கு அதிகம். ஆரம்ப கட்டங்களில் சினிமா அப்படின்னு சொல்ல போனால் இது வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வேண்டாத வேலை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சிரமப்படணும் அப்படின்னு. சிரமங்களை ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவங்க கூட பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய வந்தது. இப்போ உங்களோட ஒர்க் அவுட் ஸ்டைல் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் பார்த்தீங்கன்னா யதார்த்தம் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நிறைய யதார்த்தங்கள் நிறைய விளையாடணும்னு நினைக்கிறேன். சும்மா சீரியஸாக இல்லாமல் பழைய சினிமா மாதிரி எல்லாம் இல்லாமல் இப்போ இந்த ரியல் சம்பவங்கள், இப்போ லவ் மேட்டர்லாம் கூட நிறைய மாறி இருக்கு. செல்ஃபோன் காலத்தில் மெசேஜ் பண்ணுறது இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லை. அதனால அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் வந்து நேச்சுரலாக பண்ணணும், விறுவிறுப்பாக பண்ணணும், டிலே பண்ணாமல் பண்ணணும், ஒரு 4 மாதம் 5 மாதத்துல ஒரு படம் கொடுக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறேன். சார், கோயம்புத்தூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துல இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பச்சைராஜா ஸ்டுடியோ அண்ட் சென்ட்ரல் ஸ்டுடியோ அதை பத்தின விஷயங்கள் எங்களோட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பச்சைராஜா ஸ்டுடியோல அந்த காலத்துல அலிபாபா 40 திருடர்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்துல வரக்கூடிய பார்த்தீங்கன்னா பீப்பாய்கள் 40 பீப்பாய்கள்ல வந்து ஒவ்வொன்னா அந்த ஆத்துல தள்ளி வர்ற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சைராஜா ஸ்டுடியோ பேக் சைடு தான் எடுத்தது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா கல்லுக்குழி அப்படிங்கிற இடம். அந்த கல்லுக்குழிங்கிற இடத்துல தான் வந்து அந்த 40 திருடர்களையும் அந்த பீப்பாயில அடைச்சு தூக்கி போடுற சீன்லாம் எடுத்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எங்கேயோ பெரிய அருவியில் எடுத்த மாதிரி இருக்கும். அன்னைக்கு இயற்கையாகவே அங்கே வந்து நீரோட்டம் இருந்திருக்கு. அந்த மாதிரி காட்சியெல்லாம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மலைக்கல்லன் பாத்துல விஞ்ச் டு விஞ்சும்பாங்க, அந்த திருடன் வந்து தப்பிச்சு போறதுக்காக போட்டது. அந்த செட்டெல்லாம் கூட இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் இடையில இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அன்னைக்கு ஆள் நடமாட்டம் இல்லை, டெப்தா இருந்து இன்னைக்கெல்லாம் க்ரௌட் ஆயிடுச்சு. அந்த சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் கூட அங்கே எடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துலதான் வந்து நடிகைகள்லாம் அன்னைக்கு அந்த காலத்துல தங்க வச்சிருக்காங்க. பின்னாடியே குவார்டர்ஸ், பின்னாடியே எடிட்டிங் ரூம், டோட்டல் ஃபிலிம்லேயும் அங்கேயே முடிக்கிற அளவுக்கு அன்னைக்கு கோயம்புத்தூர்ல எல்லா வசதிகளும் இருந்திருக்கு. அது பிள்ளையாங்க வருத்தமா இருக்கு. மீண்டும் வரணும்,
கோயம்புத்தூர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து என்னன்னா சினிமா துறையில நிறைய இருக்கு. பச்சையப்பா ஸ்டுடியோ, சென்ட்ரல் ஸ்டுடியோ, பச்சைராஜா ஸ்டுடியோ, ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒவ்வொரு கலைஞர்கள் இருந்தங்காட்டிதான் அந்த ஊருக்கே பேர் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்லாம் வந்து நான் கேள்விப்பட்டது உண்டு. அதை பத்தின ஏதாவது விஷயங்கள்? அது பத்தின விஷயங்கள் பாத்தீங்கன்னா இங்க கோட்டைமேடுங்கிற ஒரு இடம் இருக்கு கோயம்புத்தூர்ல, உங்களுக்கு தெரியும். அந்த கோட்டைமேடுங்கிற இடத்துல தான் அன்னைக்கு வந்து கத்தி, கப்படா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பொருள்கள்லாம் செஞ்சு கொடுக்குறவங்களாம் இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து சௌரிபாளையம்னு இங்கதான் இருக்கு. அங்க சௌரிபாளையத்துல பாத்தீங்கன்னா விக்கு, சினிமா துறைக்கு தேவையான வித்துகள்லாம் இங்க இருந்தா தயார் பண்ணி வந்திருக்கு. அதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஊர் பேர் மாறல. கோட்டைமேடு, சௌரிபாளையம், வேற என்ன சிறப்பு அம்சங்கள் கோயம்புத்தூர்ல கலைஞர்களுக்காக இருந்திருக்கு சார்? நிறைய இருந்திருக்கு. நிறையனா கலையெல்லாம் உங்களுக்கு அந்த காலத்துல வந்து விஜயகுமாரி மேடம் எல்லாம் இங்க இருந்தா போனாங்க. விஜயகுமாரி மேடம் அவங்க பழைய ஆக்டர்ஸ் நிறைய பேர் இங்க இருந்து உருவானவங்க தான். அஞ்சலி மேடம்லாம் இன்னைக்கு சொல்லலாம். இந்த வேளாங்குளம் அப்படிங்கிற இடத்துல மர்மயோகின்னு படம் எடுக்கும் போது அந்த குளத்தை இறந்து எடுத்திருக்காங்க. அன்னைக்கு இன்னும் குளமே காணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல போனதுனால கோவைக்கு சிறப்பு இருக்கு. கோவையில வந்து இன்னும் நிறைய வரணும். ஏன் எதிர்காலத்துல வந்து வருங்காலத்தை நம்மளே பண்ணலாம். எனக்கு அந்த விருப்பம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து ஸ்டுடியோ உருவாக்கணும், இங்கேயும் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்துடணும். எடிட்டிங் ஒர்க் இங்கே வந்துடணும். அதே மாதிரி உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கு, டிடிஎஸ்ஸு, டிஐ ஒர்க்கு, அது எல்லாமே இங்கே வந்தால் நல்லா இருக்கும். இங்கிருந்து படத்தை உருவாக்கலாம். நீங்க வந்து டைரக்டா நீங்க எம்ஜிஆர் சார், சிவாஜி சார்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? எம்ஜிஆர் சார் பார்த்துருக்கேன். அப்படி பார்த்தப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த அனுபவங்களை பிரமிப்பா இருந்தது. அவர் கோவையில் நான் சந்திக்கல, சென்னையில சந்திச்சேன். சென்னையில சந்திச்சு அவர் வீட்டுல ஒரு வேளை உணவு இருந்திருக்கேன். எவ்வளவு பெரிய விஷயம் இது, இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க நீங்க. இங்க நிறைய பேர் வந்து அது கனவாவே இருக்கீங்க நிறைய பேர். அதெல்லாம் நடந்தது. சாப்பிட்டதுக்கு பிறகு அவர் வந்த உடனே கூப்பிட்டு கேட்பாரு, என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்டோம்னா இட்லி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பாயாசம் வச்சாங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஐட்டம்லாம் நம்ம சொல்லும்போது எல்லாம் கேட்டுக்குவார். கேட்கும்போது ஏதாவது ஒரு ஐட்டம் நம்ம மிஸ் ஆகிருந்தால் உடனே அந்த சப்ளையரை கூப்பிட்டு சத்தம் போடுவார், சர்வரை கூப்பிட்டு சத்தம் போடுவார், இந்த ஐட்டம் வச்சு ஏன் இது வைக்கல, இது என்னாச்சு அப்படின்னு. அந்த மாதிரி உணவுக்காக ரொம்ப அக்கறை எடுத்து சிரத்தி எடுத்து அப்படியெல்லாம் பண்ணங்காட்டியே அன்னைக்கு அவ்வளவு பெரிய மனிதரா உயர்ந்து போனார். அவருடைய பெயரெல்லாம் இருக்கு, அழியாம இருக்கின்றோம். நிச்சயமாக உங்ககிட்ட இருந்து நாங்க வந்து கோயம்புத்தூரை பத்தின விஷயங்களை வந்து அப்படியே அலசி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேதர் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா அதுக்குள்ள வந்து டைம் இல்லை. இங்கே நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இன்னும் சிறப்பான விஷயங்களை உங்ககிட்ட இருந்து நாங்க கேட்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம விருந்தினர் நிகழ்ச்சியில டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ரேஸ்கோர்ஸ் ரகுநாத் சாரை வந்து சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் உங்களோட வெற்றி பயணம் பல தூரங்கள் தொடரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா சார்? நன்றி, வணக்கம்.